திருவிழாவை முன்னிட்டு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நாமலை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் இந்த அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட அரிகரபுத்திரன் அருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். நம்ம ஊருக்குள்ள கீழே இறங்கி வரமாட்டாரு. அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். ஆகையினாலே ஒரு நேர நிகழ்ச்சியாக இருப்பதனால 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு ஒளிவிருந்து வருகிறாளே என் வடகாசி அம்மா. அந்த அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்சொல் பின்னால் இருக்கலாம், பின்சொல் முன்னால் இருக்கலாம். எலும்பில்லாத நாக்கு தானே. அடுத்தவங்களை குறை பேசணும்னு சொன்னா நம்ம நாக்கு என்ன வரத்து வருது? 1/2 கிலோ கறியை வச்சு வாயில அள்ளி போட்டா 32 பல்லுக்குள்ளையும் கடி விடாம நாக்கு சுத்தி சுத்தி வருது, கறியும் உள்ள தள்ளுது. அதுவும் நல்லா இருந்தா தான் உள்ள போவோம். நல்லா இல்லன்னா அந்த கறிய நாக்கு வெளியே தள்ளிடும். அப்படிப்பட்ட நாக்கு இந்த நாக்கு. பிறகு அதனால முன்சொல் பின்னால் இருக்கலாம், பின்சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் எங்களுக்கு தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய கவிஞர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கிடையாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணம் போட்டு வெளுப்பீர்களோ, நான் எங்க 6 பேருக்கு சேர்த்து தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். பணமட்டையை புடிச்சு வெளுங்கன்னு சொன்னேன். அப்போ உங்க யாருக்காவது கோவம் வந்து அந்த தாத்தா மட்டும் கூட்டு போங்க. ஆமா, கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு நல்ல 10 இட்லியை கொடுத்து சாப்பிட வச்சு பணமட்டையை கொண்டு சாயங்காலம் வரைக்கும் போட்டு அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது தாத்தாவுக்கு சின்னதா ஒரு சிஞ்சர் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. சிஞ்சர் பாட்டில் நீ குடி, எனக்கு மேல கால வலி. ஆமா, உனக்கு தானே அடி ஒரு 18-48 சொல்லுவியா? அதாவது நான் சின்ன சரக்கு மானிட்டர் சொன்னோம்னு மானிட்டர் சொன்னி உனக்கு மானிட்டர் வாங்கி தந்தா உனக்கு மண்டக்கண வந்துரும். அப்ப காலையில 3 அவுன்ஸ் போடுவேன். அதுக்குத்தான் நல்ல டானிக்கா சொன்னி அவங்க பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க. சரிதானே, கொடுத்துட்டு வேணா என்ன அடிக்க எனக்கு உணரேறாது. அப்போ கூட்டு போனது, சாப்பிட்டது, அடிச்சது எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதேதான் மறந்தே போவேன். பரவாயில்ல. அதனால உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ. அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? எல்லாரும் வில்லு பார்க்கத்தானே வந்தீங்க. வில்லுப்பாட்டுல என்ன படிப்பாங்க?
வில்லுப்பாட்டு படிப்பாங்க. வில்லுப்பாட்டுல கதை தானே படிப்பாங்க. கதையும் படிப்பாங்க, பாட்டாவும் படிப்பாங்க, ரெண்டும் சேர்த்து படிப்பாங்க. ஆமா, யாருடைய கதையை படிப்பாங்க? யார் கொஞ்சம் வந்து வசனம் சொல்லுவோம். அம்மனுடைய கதையை தானே பாடுவாங்க வில்லுப்பாட்டுல. ஆமா. அப்ப எல்லாரும் நீங்க கதை கேட்கத்தானே வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப பாப்போம் கடைசி வரைக்கும் யாரு இருக்கான்னு பாப்போம். அப்படியா? இல்ல ஒரு அண்ணாச்சி வந்தாவோ, நீங்க கதையா படிச்சுன்னா கூட்டம் பூரா வீட்டுக்கு போயிரும். சினிமா பாட்டா எடுத்து விடுங்க நாங்க. அப்படியா? அப்ப நம்ம பாட்டு படிக்கணும்னா டிஎஸ் வந்துருச்சு தான் கூட்டி வரோம். அப்ப ஒரு பாட்டுக்கு அத கூட கூட்டிட்டு வர வேண்டாம். இன்னொரு ஒரு விவரம் இருக்கு தெரியுமா? சில கச்சேரிகள்ல அப்படியே ஆன் பண்ணி விட்டு சரி செல்ல மொபைல்ல லைன் பண்ணி விட்டா போதும். ரெக்கார்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஓடும். எங்க பாட்டுக்கு இருக்க வாயா. அதாவது வில்லிசை என்பது எதற்காக ஆலயத்துல வைக்கிறாங்க தெரியுமா? சும்மா விளையாட்டு காரியத்துக்கு. ஒரு கோவில் திருவிழாவுல எத்தனைதான் கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கரகாட்டம் வைப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க, நையாண்டி மேளம் வைப்பாங்க, ஆடல் பாடல் வைப்பாங்க. கரகாட்டம் வந்தா என்னையா செய்வாங்க? கும்பம் வச்சு ஆடுவாங்க, 4 பாட்டு பாடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. பிறகு பாட்டு கச்சேரி வச்சா என்ன செய்வாங்க? அவங்களும் வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, நல்ல மாடர்ன் கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களும் வீட்டுக்கு போயிருவாங்க. ஒரு டான்ஸ் இருந்ததுன்னு வைங்க, ரெக்கார்டு போட்டு அவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய திருப்புகளை யாராவது எடுத்து விடுவாங்களா? எடுத்து விடாம நம்ம வில்லுப்பாட்டுக்காரர் தான் படிக்கணும். ஒரு தெய்வத்தினுடைய புகழை எடுத்து சொல்லணும்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? ஆமா முடியும். அதுக்கு தான் இந்த வில்லுப்பாட்டு. அது ஒரு காலத்துல அப்படி முடிஞ்சிருக்கு, அப்படி கேட்டிருக்காங்க. மும்மாரி மழை ஒழிஞ்சிருக்கு, இப்போ பெய்யுது மழை இல்லன்னு சொல்லல. கோயில்ல பெய்யுது, கோயில்ல பெய்யுது. கோயில்ல நாட்டாமே இப்படி சொன்னா என்ன என்ன சொல்ல? என்னத்த சொல்ல? அப்படி இருக்கும்போது ஆகையினாலே 6 பிழை 100 குற்றங்கள். 100 குற்றம். எல்லாரும் கதையை உட்கார்ந்து கேட்கிய. ஆமா. 6 பிழை 100 குற்றங்கள். சரிதானே? அடையாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாடி மதி மான் மழுவோ. ஆமையா. சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் உத்திரம்.
நாட்டாம நல்ல விவரமா வாடகைக்கு கீழே உட்கார முடியாது சேர் போட்டு சமுக்கமா இருக்கட்டும்னு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காவோ. அவன் சரியான ஏற்பாடு நாற்காலி. ஒரு கோயில்ல மட்டும் பொம்பளை இருக்கமே நம்ம குலவு போட்டா எப்படி இருக்கும்? போட்டா தானே தாய்க்கு நல்ல காது கூட கேப்பா. பிறகு அப்பதான் மழையும் நல்லா வரும். அம்மா வருஷம் குளமெல்லாம் பெரிய பிறகு நல்லா செழிக்க போகுது. குலை ஓடுங்க இப்ப போடுவாங்க பாரு. போடுங்கம்மா ஒரு குலவை ஓடுங்கம்மா ஒரு குலை சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தை சூரியனோ, ஆகாயத்தை சூரியனோ, அட்டுகுலை சந்திரனோ, ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு கொலுவிருந்தாள்.
சர்வா புலித்தோல் ஆசனங்களோடு ஆமையா சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்ன செய்கின்றார்? 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இந்த உலகத்துல நாம கண்ணுக்கு தெரியாம உலகத்திலே பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா, நான் அன்னைக்கு போன வருஷம் பழங்களங்க அவிச்சு அந்த வெளிய கீழே கொட்டி விட்டேன். சரி, ஒரு 25 எறும்பு செத்து போச்சு. 25 எறும்பு செத்து போச்சா? கீழே எறும்பு இருந்திருக்கு. நான் பார்க்கல, கண்ணுக்கு தெரியல. தண்ணி வடுகட்டின பிறகு தெரியுது மல்லாக்கு கிடக்கு எறும்பு. அப்போ இந்த உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் கண்ணுக்கு தெரியாமலே இறைவன் படைத்திருக்க, அதிலே ஆண்டவன் நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? உலகத்தில் ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றே இந்த உலகத்தை படைத்து சிவனுடைய வடிவத்திலே அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த வடகாசி அம்மா, இந்த அம்மாளுடைய வடிவத்தில சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்க. 10 மாதம் நாமளை சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைன்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசை ஒரு மனுஷனுக்கு தேவை. 3 ஆசையுமே ரொம்ப முக்கியமான ஆசை. மண்ணாசைனா என்னய்யா? என்ன சொல்லு? நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும், தோப்பு வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம். எடுத்துக்காட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் கீழே வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பா இருக்கும். வயல் 2, ஆனா வரப்பு ஒண்ணு பக்கத்துல இருக்கும். அப்போ வயக்காட்டுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னா ஒரு வாரம் இவர் பாப்பாரு, ஒரு வாரம் அவர் பாப்பாரு. அப்போ கீழே வீட்டுக்காரு மேக்கனிக்கே வரப்ப சீவாரு, மேல வீட்டுக்காரு கிழக்கணிக்கே வரப்ப சீவாரு. வரப்ப சீவ என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். அந்த வரப்புல இருக்க இடத்தை இவ பிடிச்சுக்கிடையாம். அப்படியா? ஆமா. அப்போ இவங்க வெட்ட வரப்பே மொத்தத்துல இல்லாம போக மறுபடி ஓ இடமா ஏ இடமான்னு தெரியாம சண்டை வந்து அதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் சும்மா இருப்பாங்க. அப்ப அதைத்தான் மண்ணாசை என்பார்கள். அந்த கால வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி உள்ள போண்டி இருக்கும். இப்ப வீடு கட்டினா இந்த சபரிமலைக்கு போவாங்க பாரு, வீடு அங்க இருந்தா வாசல் இங்க இருக்கு, முதப்படி இங்க இருந்து அங்க போக வேண்டிய இருக்கு. பாத்துக்கோ, அது எதுக்கு? அதுக்கு சொல்லல. அப்போ வீட்டுக்கு வாசல வீட்டுக்கு உள்ள வச்சிருக்காங்க, வெளியே வைக்கல. பிறகு இப்போ இடத்தை பிடிக்கணும்னு தெருவுல பாதி இடத்தை அடைச்சுக்கிட்டு அவ அங்கனைக்கு இழுத்துக்கிட்டுதாவோ, இவ இங்க மாற இழுத்துக்கிட்டுதாவோ. ஒரு சடங்கு வருது, ஒரு கல்யாண வீடு வருது, ஒரு காரு தான் உள்ள வருமா, ஒரு ஆட்டோ வருமா, ஒரு தண்ணி வண்டி தான் உள்ள வருமா? அப்போ அத தெருவுல உள்ளவங்க எல்லாருமே யோசிச்சு நடந்தா தான் அதுல நல்லபடியா நடக்க முடியும். ஆட்டா பிளேசர் கொண்டு வந்திருந்தா இடம் இருக்க இடத்துல விட்டுட்டு நடந்துட வேண்டியது. அதானே சரி.
நமக்கு தானே இடைஞ்சலு. ஆமா, இடைஞ்சல் அப்போ நமக்கு தான். சரி. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை தான் மண்ணாசை என்பார்கள். ஆமையா. பொன்னாசைனா என்ன? என்ன? இன்னும் அதுக்கும் பாரு பொம்பளை நாங்க ஆமா. ஒரு தீபாவளி கல்யாண வீடு ஒரு கோவில் கூட வந்துட்டுன்னு வை, என்ன ஆகும்? ஒரு நல்ல வசதி உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டா சரி. அம்மா சொல்லுவா, என்ன? வீட்டுக்கார கூப்பிட்டு, ஆ. ஏயா ஐயா இங்க பாரோ, ஆ. பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, சரி, நீர் எமக்கு 3 கிராம்ல ஒரு மோதிரம் அது வாங்கி தரல, அல்ல அவனை இப்பவே நான் உத்தரத்துல கையில போட்டுருவேன்பா. பக்கத்து வீட்டுக்காரி நல்லா அழகா இருக்கா, வாங்கி போட்டிருக்கா, முகர கட்டிங்க வேணும் வாங்க கம்மல். ஆமா, இல்ல நீ வாங்கி போட்டுருவ பாரு. அப்ப இதுதான் இதைத்தான் பொன்னாசை என்பார்கள். பெண்ணாசைன்னா பெண்ணாசைன்ன உடனே இந்த மைக்குக்கே பொறுக்க மாட்டுக்கு. ஆமா. ஆமா, பெண்ணாசைன்னா உலகத்திலே யாவரும் வெறுக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. என்ன ஆசை? கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா, என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். நீ உனக்கு சொட்ட தலைக்கு நீ பொண்ணு கேட்கலாமா? இப்ப பெரியப்பாவே அங்க உன் தலையில முடியலையே நீ எல்லாம் பொண்ணு கேட்கலாமா? எங்கமெல்லாம் பெண்ணு கேட்டா சரி. அதாவது பெரியப்பா ஐக்கியம் நடக்காரு. பெண்ணாசைன்னு சொன்னா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை ஆண்டு அனுபவத்துக்கு பின்னால அவர் மாண்டு மடிஞ்சிட்டாருன்னு வைங்க, அவரை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் கட்டையில வச்சு அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியும். அந்த கட்டை தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் காத்துல பறக்கும் பாத்தியா, அந்த காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன்னு அந்த சாம்பல் சொல்லிக்கிட்டே போகுமா. அதேதான் அதேதான். ஆமா, பெண்ணு ஆசைக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு. பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல சரி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆமையா. ஆனா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை எதையுமே மறக்க மாட்டான். சரிதானே. சாவுத வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதேதான் அதே. அதனால பொண்டாட்டி விட்டு போறோம்னு கவலைப்படுவாங்க. ஆமா. அப்போ இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ணன் நாமளுக்கெல்லாம் கொடுத்து சரி நமக்கெல்லாம் எண்சான் உடம்பை தான் கொடுத்தாராம். கொடுத்தாரு. எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே சான் வயர் தான். எண்சான் உடம்புனா என்னையா? என்ன என்ன? கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. இது உண்மை. இந்த எண்சான் உடம்புல என்ன நமக்கு வயத்தை பார்த்தா சரியா ஒரே ஒரு சான் மட்டும் தான் இருக்கும். ஒரு சான் தான் இருக்கு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம என்ன பாடுபடுதோம். இந்த உலகமெல்லாம் சுத்துறாங்க. ஏ அப்பா, இரவுன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஊரு விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் சரி எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு இட்லியா சப்பாத்தியா? எங்க யான் கேக்க வாத்தியார் ஐயா வீட்ல. இப்ப டீச்சர் வீட்ல ஏ அப்பா இட்லிய பார்த்தா பந்து மாதிரி. மலைய பையங்க அண்ணாச்சி ஹெட் மாஸ்டர் அண்ணாச்சி செலத்துற அண்ணாச்சி வீட்ல இட்லிய பாத்தீங்கன்னா ஒரே ஆளா நின்னு அது இட்லியே கிடையாது, மல்லிகைப்பூ. அப்ப தலையில 2 வச்சுக்கிட வேண்டியதானே. அப்படியே போய் சாப்பிடும்போது தொண்டையில தட்டாம போகுது. வாசியில கிடைச்ச அப்புறம் தட்டாம தான் இறங்கும். ஒவ்வொரு நாமெல்லாம் 9-10 இட்லி சாப்பிட்டுருக்கேன். ஒரே ஒரு ஆளா நின்னு அந்த டீச்சர் அம்மா மட்டும் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, எள்ளு பொடி, இன்னொன்னு என்னமோ வச்சா மிச்சரு இவ்வளவு தின்னுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்படிலாம் இட்லி கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வரும்போது என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு? பழுமாறவா? என் பொண்டாட்டியோட இட்லி நல்லா சாப்பிடுவா. நான் கூட நமக்கெல்லாம் பழுமாறையோன்னு பார்த்தேன். பழுமாற மாட்டா, இட்லி ஓசி இட்லி நல்லா சாப்பிடுவா. கூட்டு வந்திருப்பேன். அத மாதிரி அடேப்பா அண்ணாச்சி ஓசரிப்பு ரொம்ப கவனமா. அண்ணாச்சியோட குணங்கள் தாத்தா எங்களுக்குலாம் ஒரு கருப்பட்டி லட்டு வச்சா உங்களுக்கு உண்டா? எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு இந்த சக்கரை வியாதி இருக்கு பாத்தீங்களா, அதனால அத திங்கல. அப்ப ஒரு பாயாசம் போட வேண்டியது. என்ன கொய்யாப்பழத்தை புடிங்கி தின்னியா? கொய்யாப்பழம் வந்து சக்கரை வியாதியை குறைக்குமோ, அதனால தான் புடிங்கி சாப்பிட்டோம். சரிதானே. ஆமா சரி. அப்போ என்ன வயது வந்து ஒரு சான் தான். அந்த ஒரு சான் வயதுக்கு இந்த பாடுபட வேண்டி இருக்கு. ஒரு சான் வயது நீ சாதாரணமா சொல்லுத. ஆண்டவன் நமக்கு உடம்பெல்லாம் வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அதுக்குத்தான் இறைவன் உலகத்துல விளைய பொருளே காணாது அவையினாலதான் வயலை குறைச்சிருக்காரு. ஒரு சான் வயது நம்ம சாதாரணமா சொல்லுதோம். என்ன காலையில எந்திரிச்சு மூஞ்சி கழுவுனோன்னா 2 கிளாஸ் காப்பி. சரி. காலைல 8 மணிக்கு 7 10 இட்லி. ஆமா. மதியம் 1 மணிக்கு நல்லது 2 தட்டு சாப்பாடு. சரி. சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி, 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போகுது. வீட்டுல சமையல் பிள்ளைகள்ல வச்சிருக்கியோ? என் பொண்டாட்டி சமையல் பிள்ளை வச்சிருக்கேன்.
பரவாயில்ல, அதுக்கு தானே நீ இவ்வளவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. வேணும்ல ஆளு. அடியா, அப்ப உங்களுக்கு சமையல் பிள்ளையா தான் இருக்கோம் நாங்க. சமையல் பிள்ளை கிடையாது. அவ வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்காரிப்பாங்க. வீட்டுக்காரி. பெரிய பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு பேர் வேற எங்களுக்கு வச்சிருக்காங்க கெடுதலைக்கு. சாதாரணப்பட்ட பேரா அது? அவ யாரும் கேட்டா வீட்ல உங்க வைஃப் என்ன செய்தாங்க? சும்மா இருக்காங்க. சும்மா இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க? சும்மா தான் இருக்காங்க. சும்மா இருக்கிறதுனால பாத்திரம் தேய்க்கும், சும்மா இருக்கிறதுனால வீட்டை பெருக்குதும், சும்மா இருக்கிறதுனால துணி சோப்பிடுதும், சும்மா இருக்கிறதுனால காய வைக்கும், சும்மா இருக்கிறதுனால மடிச்சு வைக்கும், சும்மா இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாறு பொங்குதும். சும்மா இருக்க போய் தானே விளவும் பார்க்கணும். சும்மா தான் இருக்கே, பொங்க வேண்டியதானே? என்ன வேற உங்களுக்கு? நல்லா இருக்கு உங்களுக்கு. இல்லத்த அரசின்னு பேர் எது கொடுத்திருக்கோம்? அந்த பேரை வச்சுத்தானே வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிய. என்ன செய்ய முடியும்? இந்த ஆண்டவனாகிய பகவான் நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் அழகா கொடுத்தார். எஞ்சான் நம்ம கைக்கு எஞ்சான் உடம்பு. சரி, அதுதான் எஞ்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட பகவான் இப்படி எல்லாம் நாமளை இவ்விதமாகவே படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. அப்ப உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு விதமா படைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் படி இழக்கலாம்னு பார்த்தேன், எங்க கரண்ட் போயிட்டு. ஒரு செகண்ட் வந்தாலும் நாளை நல்ல தினம் எடுத்து, நாளை நல்ல தினம் எடுத்து, நாளை நல்ல தினம் எடுத்து, தேனை எடுத்து, அவன் நாடு எங்கும் படி அளந்தார், படி அளந்தார், அவன் நாடு எங்கும் படி அளந்தார், படி அளந்தார், படி அளந்தார்.
இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. அவ ஏன் தெரியுமா அப்படி நிக்கா? எதுக்கு? நீ வில்ல அடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா ஆச்சி நல்லா உனக்கு மொறு மொறுன்னு தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை கொண்டு கொடுக்கலன்னு வையி, சட்டாப்பையை கொண்டு கொடுக்கல மறுநாள் ரூபா தன்ன போல அவ கைக்கு போயிடும். எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அதான் அடி வாங்க முடியாம நீ டவுசர் போட என்ன செய்ய முடியும்? ரூபாயை கொடுத்தா தான் நமக்கு தோசை. அப்போ ரூபாயை கொடுத்தா தோசை, ரூபாயை கொடுக்கலன்னா ரெண்டு பூசை சட்டா போயிட்டு. அதுக்கு தான் எங்க ஆச்சி அப்படி நிக்கா. அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவும் தூக்கி போட்டு இந்த மாதிரி பேயாமல பெரும் மலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலேயே வரப்போட்டு வாரான். ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்போட்டதுக்கு அந்த காலத்துல ஒரே ஆளு. இப்போ குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அதுலயும் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. மறுநாள் வேலைக்கு வேணுமா? அதுக்கு அவளுக்கு இப்ப சம்பளம் அவ பூரா தலையாட்டத்தை பார்த்து அப்படி வேலை பார்க்கவோதான். அவளுக்கு ஆட்டோ சாரிச்சு வெத்தலை பாக்கு பொண்டாட்டி வேற. என்ன பொண்டாட்டி? போண்டாவும் டீயும்யா. அப்படி விவரமா சொல்லு. பிறகு அவளுக்கு பொண்டாட்டி 3 மணிக்கு வீட்டுல கொண்டாந்து விட்டுதாங்க. சம்பளம் 250. 250 300 இப்படி கொடுக்காங்க. பேசாம நாமளும் அடுத்த வருஷத்துல இருந்து குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். நீ குளத்து வேலைக்கு போ. எங்க 5 வந்து ஒரு 5 அட்டையை போட்டுரு. உனக்கு எதுக்கு அட்டையை போட? எங்களுக்கு 5 கிடைக்கும். நான் குளத்து வேலைக்கு போனா நீ வேற செட்டுக்கு வெளிக்கு போ. எங்களை யாரு வேலைக்கு கூப்பிடுதா? பின்னாடி வந்துரும். நீ தானே எப்போ போகணும் இருக்க? நாங்க ஊரா கோசி தோசை சாப்பிட்டு பழகிட்டோம். சரி உழைச்சி சாப்பிட முடியாது. அப்படியா? அதனால குளத்துக்கு வேலைக்கு போயிட்டு பொண்டாட்டி கொடுப்பாங்க. ஆட்டோவில் ஏத்திட்டு ஆட்டோவில் அவ குளத்து வேலையை பார்த்தன்னா அதுல ஒரு ஆளு 10 பேர் போறாங்கன்னு வச்சுக்க, அதுல ஒரு ஆளு ஹெட்டு. அந்த ஆளு ஒரு குச்சி வச்சிருக்கு. மூக்கமங்க வா, உனக்கு இது வரைக்கும், அதுக்கு பிறகு உனக்கு இது வரைக்கும், நீ இதுல மட்டும் குழிய தோண்டு அப்படின்னு அதை லேசா வலிச்சு தூர அள்ளி போடுங்க அப்படின்னு. இதான் வேலை பார்த்துக்கோ. சாப்பாடு பொங்கதுக்கு ஒரு ஆளு சாப்பாடு கொண்டு வருது, ஒரு ஆளுக்கு குழம்பு வச்சு கொண்டு வருது, ஒரு ஆளு கூட்டு வச்சு கொண்டு வருது. அங்க கூட்டு குழம்பு சாப்பாட்டெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு அவ கையத்தான் கழுவணும்னு எந்திரிச்சு போயிருப்பா. சாப்பிட்டவ சொல்லுவா, ஏ மூக்கம்மா குழம்பு வச்சிருக்க பாரு, இவ முகர மாதிரி இல்ல, இவ குழம்ப சாப்பிட்டு தான் இவன் வீட்டுக்காரி விட்டுட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு அங்க குளத்து வேலையில பேசி நடக்கு பாத்துக்கோ. பிறகு ஒழுங்கா மம்பட்டிட்டு வெட்டி நல்லா மிதிச்சு தலையில தூக்கி விடட்டும். யாரு வேலைக்கு போறான்னு 4 வெட்டியோட சரி வீட்டை பார்த்து போற மட்டும் ஓடிடுவா, போதுட்டு போயிருவாங்க. அப்போ இவ்வளவு பேசிட்டு தேங்காய் துவையில கூட்டான் சோறு கருவமில்ல நிழலு சேத்த படுத்து உறங்க 3 மணிக்கு வீட்டை பார்த்து கொண்டு போய் அந்த கருவமத்தை சரி சைடுல அடைச்சு. ஆமா அடேப்பா எவ்வளவு பக்குவம் நடக்கும். ஆனா அப்போ வந்து அப்படி கிடையாது. அப்ப அந்த காலத்துல நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ஆமா அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா அவளுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? வெறும் 1.25 ரூபா. 1.25 ரூபா அப்ப பெரிய துட்டு. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகரிய பொங்கி ஒரு முட்டை கிட்டே அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து நிப்பாளா.
சிரிச்ச முகம் சீதேவியை எதிர்பார்த்து நின்னு ஏயா என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ நீங்க அழுத்து உட்கார வேண்டாம் முன்னால கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும் காட்டுல வேலை பார்த்து இந்த ஆம்பளைக்கு கட்டிய மனைவி கைப்பட்ட உடனே அவர் கலப்பெல்லாம் பறந்து போயிடும் காட்டுல ஆணையை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு சின்ன பூனையை தூக்கி விடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த காலம் ஏன் அப்படி முதுகு தேய்ச்சி விட்டாங்க தெரியுமா அவர் ஓங்கி ஓங்கி வெட்டி எறிவார் பாத்தியா அவர் மம்பட்டியை கொண்டு மண்ணை வெட்டி எரியும் போது காப்பிடைய மண்ணு முதுகுலதான் விழுமா அந்த அளவுக்கு வேகமா மொங்க மொங்க மொங்கன்னு வெட்டி எறிவாரு அதுக்கு தான் அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டுருக்கா இப்போ நீங்க பார்க்க வேலைக்கு உங்களுக்கு முதுகு தேய்ப்பாளா என்ன ஒரு ஆளா நேத்து வரப்போட்ட கூப்பிட்டுச்சு சரி நான் பெரிய மம்பட்டி செம்போட்ட மம்பட்டி வாங்கி வச்சிருக்கேன் அந்த மம்பட்டி தூக்கிட்டு காலைல 5 மணிக்கு போயிட்டு வரப்போட்ட சரி போய் பார்த்தா ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு ஆமா வரப்பு நல்லா நனைஞ்சு கிடந்துச்சு சரிதானே நான் கனத்த மம்பட்டி பாத்தீங்களா ஆமா வாங்கி ஒரு போடு போட்டேன் சரி என்னாச்சு மம்பட்டி போட்ட மம்பட்டி ரெண்டா புடுங்க முடியல ஈர வரப்பு இப்ப போட்ட மம்பட்டியை புடுங்க பெலமில்லி போய் வரப்பு விட்டேன் நனைஞ்ச வரப்பு நல்ல சதக்குன்னு பூந்துட்டு அதான் சொல்லி புடுங்கி புடுங்கி பார்க்க புடுங்க முடியல அதான் சொன்னாங்க சீத்து வண்ட கழுதைக்கு சரி செனக்கழுத துணையா அந்த கதவுல உமக்கே சீத்துவம் இல்லையா எதுக்கு நீர் மம்பட்டி வேலைக்கு போறீர் போகக்கூடாதுதான் அந்த மனுஷன் கூப்பிட்டான்னு போயிட்டேன் கடைசியில வயக்காட்டுக்காரரை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து மம்பட்டியை பிடிங்கி கழுவி வீட்டை பார்த்து வந்துட்டான் அப்ப நமக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க முடியலையே அப்போ அந்த காலத்துல அப்படி வேலை பார்த்திருக்காங்க அதனால அந்த அம்மா அப்படி பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்திருக்காங்க இப்ப பார்க்க வேலை அப்படி கொண்டாட்டி கவனிப்பும் அப்படி அப்ப இந்த பார்வதா தேவியும் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார் களைப்பாறு இளைப்பாறு கையிலையிலே குலவிருந்து வந்தார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது பகவான் என்னைக்கும் போல அன்னைக்கும் படியிறக்க பயண வைத்தார் அப்ப பார்வதி சிவனை கூப்பிட்டு ஆண்டவா நீங்க உலகம் எல்லாமே படியிறக்க போறீங்க உலகமெல்லாம் படியிறக்க போகும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள் அப்படியா அப்ப உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர் அவங்க 2 பேரும் யாரு சொல்லுங்கள் ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் எதற்காக அம்மா பார்வதி உலகத்தை நான் படைத்தேன் பாதுகாத்தேன் படி இழந்து வருகின்றேன் ஆனா இரவும் பகலும் இவ்வுலகத்துக்கு ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காது பார்வதி அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும் இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அழகாருக்கு தெரியாது பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள் அம்மா ஈசங்கண்ணா புத்துவாளா ஆதிசக்தி ஆண்டவனுக்கு தெரியாமல் இறைவனார் திருக்கண்களை மறைத்தார் பகவான் கண்ணை மறைத்தா என்ன ஆகும் படைத்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்னையா செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் என்ன வேலை நல்லா தூங்கலாம் சரியான யோசனை நல்லா தூங்கலாமா தூங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும்யா கரண்ட் இல்லாம நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியல கரண்ட் இல்லாமன்னா இந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாரு கண்டிப்பா பள்ளிக்கூடம் அனுப்பணும் ஆமா சரி பள்ளிக்கூடம் அனுப்பணும்னா என்ன இந்த பிள்ளைகளை மட்டும் வீட்டுல விட்டுட்டோம்னு வை சாயங்காலம்
சாயங்கால வரைக்கும் தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு இந்த பிள்ளை காலையில எந்திக்கலனாலும் 6 மணிக்கு இந்த அம்மா எந்திரிச்சு அந்த பையனை தூக்கத்தோட நிப்பாட்டி பல்ல தேய்ச்சி சட்டைய போட்டு அந்த பையன் போமாட்டோம்னு அழுவான். கண்ணத்தை பிடிச்சு இனிங்கி கர 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 கரன்னு இழுத்துட்டு வந்துருவா. பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கத்தான் கர கர கரன்னு இழுத்து பஸ்ல ஏற்றி விட்டுருவா. இப்போ அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னா முந்தா நாள் நைட்டே தோசமா வாங்கி வச்சிருவா. கண்ணத்தை இழுங்கணும்னு வையே அந்த தாத்தா கண்ணத்துல கொஞ்சம் புடிச்சு இணுங்கிரு. இல்ல அது போய் பரவாயில்ல. சரி 2 ஆப்ப இருக்கு, 2 ஆப்பையும் கலண்டாப்ப அப்போ இந்த அம்மா இரவு நேரத்திலே தோசை மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜ்ல வச்சுக்கிடுவா. மணி 5:30 மணி ஆகி போச்சு. பிச்சு வச்சிருப்பாளா? இன்னும் இருட்டதுக்கு 1.5 மணி நேரம் கிடக்கு. இல்ல மாவை வாங்கி பிச்சு வச்சிருப்பாங்க. மாவை வாங்கி பிச்சு வச்சிருப்பாங்க. மாவை வாங்கி பிரிச்சு முளைப்பட்டியா? முளைப்பட்டினா ஃப்ரிட்ஜ் தெரியாதோ? ஃப்ரிட்ஜியா? பெறவே என்ன அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு பாக்கெட்டை வாங்கி வச்சு காலையில எடுத்து அதை மறுபடியும் கலக்கி தோசையோ இட்லியோ செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அப்பம் பூரா இந்த ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டுறது பக்கம் அப்ப உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப யாருக்கு ஆட்டு உரல்ல மாவாட்ட தெரியும்? எங்க ஆட்டு உரல் இருக்கு? ஒரு வீட்லயும் கிடையாது. ஒரு வீட்லயும் ஆட்டு உரலே கிடையாது. ஆட்டு உரல் பூரா வெளியே கொண்டாந்து பெருடி கொண்டாந்து போடு. ஆட்டு உரல்ல அப்ப மாவாட்டினாங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். 8 நாளா வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதேதான் கல்லுல அரைச்சா அப்படி ஒரு ருசி இருக்குமா? அது கைட்டு அரைக்கணுமா? எங்க தாத்தால மாவாட்டுறதுல பெரிய ஃபேமஸ். அதாவது வலது கைட்டு குழவிய பிடிக்கணும். வலது கைட்டு பிடிச்சி இடது கைட்ட மாவு தெல்லாம் என்னமா மணக்கும் மாவு ஆட்டிக்கிட்டு தானே இருக்கு. அதை முடி சுடது கிடைக்க ஏன் அவசரப்படுங்க? ஒரு நல்ல பொங்கட்டுமா பொங்கட்டும். அந்த மாதிரிக்கு ஆட்டிக்கிட்டு வலிச்சு இந்த கைட்டு புத்து போனில வச்சு விடிய காலம் அந்த மாவு உப்பு போட்டு இந்த கைட்டே பெனஞ்சு கரைச்சி விடிய காலத்திலே பெனையணும். இந்த கைன்னு மோசம் எங்க ஓனியோ என்ன வேலை பார்த்தியோ இந்த கைன்னு மோசமா நினைக்க கூட நீ. இந்த கை தான் எனக்கு விளங்கும். அதனால இந்த கைட்டு நான் இந்த இவ்வளவு வேலையும் பார்க்கேன். ஐயா பெனஞ்சு கல்ல காய வச்சு கரைச்சு அந்த மாதிரிக்கு சாதா தோசையா சுட்டு எடுத்து வச்சேன்னு சொன்னா அட தோசை மாதிரி கமகமனு மணக்கும். காரணம் அந்த கை பக்கம் அப்படி. இடம கை பக்கம் அப்படி. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுமே. உங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதை நீ வீட்டுக்காரின்னா திங்கன்னு வேற யாரும் திங்க முடியாது. பிள்ளைங்க 2 நீங்க தின்னா ஆவாதோ? சரி வேண்டாட்ட இருக்கட்டும். என் பிள்ளை விட்டு இருந்து போகுது. உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அந்த தோசைய. அந்த காலத்துல அப்படி மாவாட்ட தெரிஞ்சதுனால மாவாட்டினாங்க. சரி. பிறகு ஆட்டு உரல்ல மாவாட்ட யாருக்கும் தெரியல. சரி. பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்தியா? ஆமா வந்துச்சு. கிரைண்டரை வச்சு தாய்மார்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா. ஆட்டி பார்த்ததுல பிறகு அந்த கிரைண்டர் குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா? அதுக்கு ஒரு சோம்பர. அதுக்கு ஒரு சோம்பர. சரிதான். பிறகு அது கூட வேலை பார்க்கல மாவு எப்படியா கிடைக்கும்? இல்ல இல்ல. அந்த குழவி கல்ல தூக்கி கழுவ முடியல. கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. அதுதானே கேட்டேன். பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. என்ன பைதா? இந்த நுங்கு வண்டி மாதிரி 2 பைதா மாதிரி இருக்கும். ஆமா. அத தூக்கி உள்ள போட்டு ஒரு கண்ணாடி மூடிய போட்டு அது மாவு ஆட்டுது. நல்லா தான் ஆட்டுது. அது கொஞ்சம் நல்லா இந்த இன்ஜின் ஓடுறது. அது மாவு ஆட்டும். திடீர்னு ரிப்பேரா போயிரு. ஒண்ணுக்கும் உதவாம போயிருது. அதை தூக்கி 50 ரூபாய்க்கு இரும்பு கடையில போட்டாச்சு. மறுபடி இப்ப இந்த தோசை மாவு எப்போ ஆட்டி நம்ம எப்போ சாப்பிட அப்படின்னு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எங்க தாத்தா மாதிரி மாவு ஆட்டி ஆட்டினோம்னா எனக்கு அந்த கை விளங்குச்சு. மாவு பாக்கெட்ல ஊத்தி தெருவுல விக்காங்க. தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. ஆமா நமக்கு தேவை எவ்வளவு வாங்கிக்கணும். இவர மாதிரி மாவாட்டி வித்தா நம்ம என்ன நமக்கு தெரிய வச்சையும் அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டு இப்போ ஆனா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சரி பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா மாவு வந்து நமக்கு லாபம். அப்படியா? ஒரு கிலோ அரிசி தோசைக்கு போட்டோம்னா சரி 300 உளுந்து போட வேண்டியது. அப்ப எல்லா நோயுமே வரும். அப்ப இந்த தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எந்திரிச்ச உடனே இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. இதோட மட்டும் இல்ல வீட்டுல மாவு வியாபாரம் நடக்கு. மாவு வியாபாரம் நடக்கணும். வியாபாரம் எங்க வீட்டுல தான் விற்க முடியும். ஆமா 3 பக்கம் 4 பக்கம் அரிசியை போடுவோம். பக்குவம் தெரியும். ராத்திரியே போட்டு அரைச்சு
யாருக்கும் தெரியாம வச்சிருப்பேன். சரி ஓடியாந்து என் வீட்டுல தான் உன் பக்குவம் தெரியாம வியாபாரம் நடக்கு. ஆமா நடக்கு. அப்போ காலையில தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு அந்த உடுக்காரு முந்தானத்துக்கு வாங்கிட்டு போனாரு. சுட்டு சாப்பிட்டு பார்த்தாரு என்னன்னு. அவர் 4 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு தான் வராரு. சரி போட்டோம். காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்காக சட்டி வைப்போம் பாத்தியா, தேங்காவை சில்லு போட்டு மிக்சியில போடணும்னா மிக்சியில தட்டி வச்சிருப்பா. அம்மி இருந்த நேரத்துல அம்மியில வச்சு அரைச்சா. இப்ப வீட்டுக்கு வர பத்தியா புது மாவாட்டி. மருமகா புது மாவாட்டி மருமகா வந்து அம்மியில அரைச்சு அத்தையிட்ட இடத்தை பிடிக்கணும்னு வீட்டுல இருந்து வரும்போதே அம்மியோட வந்துருதா. வந்து தேங்காவை சில்லு போட்டு ஒரு துண்டை தூக்கி வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு போடுவா. என்ன ஆகும்? தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். தேடி எடுக்க யாரு? அதை தேடி எடுக்க 4 நாள் ஆகும். சரியா போச்சு. அதை வச்சு உபயோகம் இல்லைன்னு அதையும் தூக்கி துரு போட்டாச்சு. பிறகு இந்த மிக்சியில போட்டு சுவிட்ச போடணும். அப்பந்தான் அந்த அம்மா கைய கொண்டு வைப்பா. என்ன ஆகும்? படக்குன்னு கரண்ட் போயிரும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க லயனை உருவிட்டானே. இப்ப நான் எப்படி சட்னி வச்சு இந்த பிள்ளைகளை எப்படி அனுப்ப? எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப? இந்த மாசம் அவருக்கு கரண்ட் பிள்ளைய கட்ட கூடாது. ஏன் கட்ட மாட்டே? எதுக்கு கட்ட மாட்டியானே? கரண்ட் இல்ல எங்க கட்ட? அதாவது கரண்ட் அவர் எங்க போய் நிக்காரோ? அவர் ஒயர்மேன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ நமக்கு தெரியுமா? சொல்லுங்க தங்கச்சி. நம்ம வீட்ல இருந்து ஏசுவா பேசுவா. கரண்ட் பில் கட்டணும்னா அப்பதான் இருட்டா கிடக்கும். அப்படி. அது சரி. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் இல்லனா நமக்கு எந்த வேலையுமே ஓடாது. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று. ஆமையா. 3வது கண் எச்சி கண்ணை திறக்க வேணும் என்று. ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆதி சக்தி முன்னாலே கண்ணை திறப்பார். கண்ணை திறப்பார். சாமி உலகில் ஒளி கொடுப்பார். அப்ப சிவன் அங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்த உடனே அங்கே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாகவே ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததாலே, உச்சி கண்ணி பிறந்ததாலே, உச்சி மகாளி அம்மோ, உச்சி கண்ணி பிறந்ததாலே, தாயே உச்சி கண்ணி பிறந்ததாலே, உச்சி மகாளி அம்மா. ஆண்டவனால் உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாக பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் அம்மா என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அந்த அக்கினியின் வெக்கை தாங்காம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி கடவுளுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்ப இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அன்னைக்கு போய் இந்த கங்காதேவி தலையில போய் உட்கார்ந்தவன்
யாரு தலையில சிவபெருமானுடைய தலையில கொண்ட கட்டா கட்டினாரு. இன்னைக்கு சொல்லுவாங்க பகவானுக்கு 2 பொண்டாட்டிப்பாங்க. 2 பொண்டாட்டிம்பாங்க. அதான் தவறான செயல். நம்மளையெல்லாம் காப்பதுக்காக வேண்டித்தான் நம்மளெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் ஆண்டவே உச்சி சடையிலே கங்காதேவியை சுமந்து கொண்டிருக்கிறார். சொல்லவா செய்யணும்? அவரு இறங்க சொல்லுறாரு. அவ இறங்க நான் உச்சியில ஏறினதுதான். ஆமா நான் இறங்க மாட்டோம்னா அடம்பிடிக்க இந்த மக்களை பத்தி சொல்லியா செய்யணும். அதானே கேட்டேன். லேசா ஒண்ணுன்னா வீர பேனாக்கி சரி பேன பெருமாளாக்கி பெருமாளை பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட மக்கள் அப்பேற்பட்ட உலகம் இது. பகவானை பார்த்து கங்காதேவியை தலையில வச்சுட்டான்னு சொல்றாங்க. சிவனையே அந்த பேச்சு பேசுனாங்கன்னா நம்மளெல்லாம் என்ன பேச்சு பேசுவாங்க? விட மாட்டாங்க. பிறகு சிவனுக்கே அம்பாடுனா மனிதர்கள் நமக்கெல்லாம் எம்பாடு. அப்ப இந்த இறைவன் உச்சி சடையிலே கங்காதேவியை சுமந்து கொண்டிருக்க அப்பமும் அந்த வேர்வை துளி அடங்காமல் 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. அதனையே 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர்நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி உங்கும் சம்பாதி வேகப்பா வேகப்பா உங்கும் சம்பாதி வேகப்பா வேகப்பா கடல் ஊர் கடல் ஊர் கடல் ஏ கங்கைய சந்தி வேகப்பா வேகப்பா கருப்பு கடல் இரண்டாம் கடல் கடல் ஊர் கடல் ஊர் கடல் கடல் நல்ல தண்ணி நல்ல தண்ணி கடல் அலை கடல் கடல் அலை கடல் அலை கடல் கடல் ஆல கடல் ஏலங்கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் கடல் விட்டு கடல் ஒன்போதம் கடல் கடல் அதுவோ ஓவிய பெருங்கடல் பெருங்கடல் கடல் பார்க்கடல் கடல் ஐயா பார்க்கடல் பாக்குடனே அமைந்திருக்கு அமைந்திருக்கு பாக்குடனே அமைந்திருக்கு அமைந்திருக்கு சாமி பத்தாங்கடல் வாழ்கடல் ஆன பாங்குடனே அமைந்திருக்கு வாழ்கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறையிலே பெரிய படர்ந்தது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் அடியடியிலே ஒரு காற்றடித்து மணல் குவித்து மரம் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த பூத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்து பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பெரிய பளிங்கு வர்ணம் பாறை. பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே ஆலமரம்னு அம்மா வாசல்ல நிக்கி பாரு இந்த வேப்ப மரம். அத மாதிரி பெரிய படர்ந்த ஆலமரம். ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகராஜனும். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் மன்னவன் தேவி இருவீர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். சாமி மன்னவன் தேவியுமா
மரத்து கீழே ஒரே கொட்டாவியா இருக்கு. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? கொட்டாவி கிடையாது, கெட்ட ஆவி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்லுவாங்க, குமரி ஒத்தையில போனாலும் கொட்டாவி ஒத்தையில போவாதான். ஒரு ஆள் எடுத்ததை பார்த்து இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் எடுத்ததை பார்த்து இன்னொரு ஆள் ஆங்கு. அதாவது கொட்டாவி போதுன்னு சொன்னா நம்மளை விட்டு கெட்ட ஆவி போதுன்னு. அந்த கொட்டாவிய பார்த்தா நமக்கும் கொட்டாவி வருமா? வருமோ? அந்த வேப்பறதுக்கு நேரா பூரா கொட்டாவியா எடுக்கு பாத்துக்கோ. காரணம் என்ன தெரியுமா? என்ன? வேப்ப மரம் பகல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், சரி, நைட்டு வெக்கைய பூரா கீழே இறக்கும். அதான் காரணமோ? அந்த மக்கள் உடம்புல பட்ட உடனே அதுக்குத்தான் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? வில்லு பார்க்க போறதுனால அவங்க மடியில 4 பொரியலையே வாங்கி போட்டு வந்திருக்கணும். பொரியலை வாங்கிட்டு வரலாம், பக்கத்துல இருக்க ஆளு வந்து வில்லு பார்க்க வேண்டாமா? பரவாயில்லைங்க, விவரமா வந்திருக்கிய. ஒத்தையில தின்னா கூட்டத்துல மணக்கும்ல. இவ்வளவு விவரம் சொல்லுதிய, என்னத்தையாவது ஒரு நாள் முடிஞ்சதை கொஞ்சம் பண்டத்தை வாங்கியாந்து கொடுத்துருக்கலாம்ல. பண்டத்தை வாங்கியாந்து கொடுக்கலாம்னு பார்த்தேன், கொண்டு வந்த பூரா மழையில நனைஞ்சு போச்சு. நனைஞ்சிருச்சா? அப்படி என்னது வாங்கிட்டு வந்த? என்னது வாங்கிட்டு வந்த? பொரியா? மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்தேன். மொச்சக்கொட்டையா? மொச்சக்கொட்டை அதை விட மோசம். மொத்தத்திலே ஆகாது. உறக்க வராம இருக்கணும்னு அது கொண்டு வராது, நல்லதா போச்சு. உறக்க வராம இருக்கணும்னா 2 பொரிக்கடையிலே வாயில போட்டுக்கிடணும். அப்படியா? வரவே சரிதானே. அப்போ என்ன இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வந்து வருகிறார்கள். சரிதானே. கணவன் மனைவி என்று சொன்னா என்ன, மனைவி சொல்லை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லை மனைவி கேட்கணும். அதான் குடும்பம். ஆம்பளை நினைக்க கூடாது, பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, இவ சொல்லி கேட்கவா. பொம்பளை பொண்டாட்டி பேச்ச கேட்டா அடுத்தவன் சிரிப்பான் அப்படின்னு ஒரு ஆம்பளை நினைக்க கூடாது. ஏன் பொண்டாட்டி பொம்பளை பேச்ச கேட்டா என்ன கீழே இறங்கி போயிருந்தாங்க? அவ கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் தடியா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் கட்டிய மனைவி சொன்னா நம்ம கேட்கணும். நாளுக்கு 2 வார்த்தையாவது கேட்கணும். ஒரு பொம்பளை நினைக்க கூடாது, குடியார பைய இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான், இவன் சொல்ல கேட்டா காரியம் விளங்கும் பாரு அப்படின்னு பொம்பளை நினைக்க கூடாது. குடிகாரா இருந்தாலும் அவர் சொல்லல ஏதாவது 2 கருத்து இருக்கும். அதனால அவர் சொன்னதை 2 கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அகில உலகம். கணவன் மனைவி சேர்ந்தாதான் அது ஒரு குடும்பம். நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க, நான் என்ன சொல்ல நீ என்ன கேட்கணும், குடும்பம் நல்லா வருமா? குடும்பம் விளங்காது. அதனால 2 பேருமே அனுசரிப்பா வந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஏன் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்கவே மாட்டேங்கா? என்ன காரணம் தெரியல. முன்னாடி கேட்டா சரி, இப்ப வர வர என் சொல்ல கேட்க மாட்டேங்கா. யார் சொல்ல கேட்கா? என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க, அவர் சொன்னா கேட்காங்க. ஆமா, அவன் என்னோட கொஞ்சம் 6 அடி வளர்த்தியா இருப்பான், சரி, கொஞ்சம் போர்ஸா இருப்பான். அவன் சொன்னா சரின்னு கேட்க, நான் சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கா. அப்ப அவ கேட்கறது நியாயம் தானே? அது வேற ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வெளியூர்ல வேலை பார்க்காரு, நல்ல நாட்டு நடப்பு தெரிஞ்சவரு, ஆனா நீ ஏட்டி மூட்டி பேசிக்கிட்டு சாயங்காலம் ஆனா ஒரு கோட்டரை போட்டு வந்து கிடப்ப. பேச்ச கேப்பாளா? நீ பேசக்கூடாது. நம்ம சரியா இருந்தாலும் அவரை குறை சொல்லணும். ஒரு ஆளை குறை பேசும்போது நீன்னு சொல்லும்போது இந்த 3 விரல் நம்மள தனியா கேக்கு. நீ முதல்ல சரியா இருக்கியா பாரு, அதுக்கு பிறகு உன் விரல நீட்டி அடுத்தால பேசு, நம்ம 3 விரலும் கேக்கு. அதை சொல்லு, விளங்காதுல. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை கிடையாது. அண்ணம் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கு, ஏகபோக வசதி, அவருக்கு ஏராளமா சொத்து. ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அந்த செல்வம்னு சொன்னா பீரோவில் நிறைய நம்ம கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு
போட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமா. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டிருக்கோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். சரி, அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமா. வாய் நிறைய அன்போடு பண்போடு ஆசை பாசங்களோடு அம்மா அப்பா வந்து அழைக்கக்கூடிய செல்வம்னா செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து. ஆமா. கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்கிறார்கள்? தன் கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? எங்கன வாராஜ மன்னா ராஜம் மன்னா, எங்கன வாராஜ மன்னா ராஜ மன்னா, எனக்கு வைத்த பிராணநாதா பிராணநாதா, உங்க தேவி நாகக்கண்ணி நாகக்கண்ணி, எனக்கு 30 வயதாச்சு. வயதாச்சு, ஒரு முனிவருக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு. வயதாச்சு, ஒரு நாடோட பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, 50 வயதுமாச்சு. வயதுமாச்சு, வயதுமாச்சு. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, பெண்ணும் இல்லை, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் பெண்ணும் இல்லை, பெண்ணும் இல்லை. மன்னவா பிள்ளை இல்ல வாசலுக்கு யாரும் பிச்சை கூட வாங்க மாட்டாரு. ஒரு முதலை இல்ல வாசலுக்கு இந்த மாநிலத்தார் வரவே மாட்டாரு. நம்ம குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டாரு. நான் வட்டிலில சாதம் போட்டா வாய் உண்ண பிள்ளை இல்லை, இலையடியில சாதம் போட்டா எடுத்து உண்ண முதலை இல்லை, அம்மா கும்பாவிலே சாதம் போட்டா கூடி உண்ண குழந்தை இல்லை. உங்க தேவி நாகக்கண்ணி வெள்ளரிக்காய் தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை. நான் கத்தரிக்காய் தோட்டத்தில் ஒரு காய் பறிக்க குழந்தை இல்லை. பூசணிக்காய் தோட்டத்தில் அண்ணாவை பூ பறிக்க குழந்தை இல்லை. ஏ என் கணவா நாகமுடி ராஜ மன்னவா, பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். வாடலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள் மன்னவா. குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா? வரமாட்டார்கள். நம்ம ஊர் பிள்ளைய பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா சரி, நன்மைக்கோ தீமைக்கோ அந்த ஊருக்கு போனா சுரண்டில இருந்து இந்த அரியநாயகபுரத்துல கட்டி கொடுத்தோம்னா 4 பேரா போவாங்க. அதுல ஒரு அம்மா சொல்லும், நம்ம ஊர் பிள்ளை இந்த ஊர்ல கட்டி கொடுத்திருக்கு, அரியநாயகபுரத்துல கட்டி கொடுத்திருக்கு, வீடு பக்கத்துல இருக்கு, நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமா? பார்த்து போயிருமா அப்படிம்பாங்க. ஒரு அம்மா சொல்லும், என்ன சொல்லும்? அவளை கட்டி கொடுத்த 5-6 வருஷமாவது பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்ல, பிள்ளை இல்ல ஒண்ணும் இல்ல, அவளை போய் என்னத்த பார்க்க? எங்க போவேன்? நம்ம போய் பார்த்தோம்னா பிள்ளை இல்லைன்னு அந்த பிள்ளை கண்ணீரை வடிக்கும். அந்த பிள்ளை நம்ம முகத்தை பார்த்த உடனே கண்ணீரை வடிக்கும். அந்த பாராத்தியத்தை நம்ம ஏன் போய் பார்க்க? பாராத்தியத்தை போய் நம்ம எது கொடுது? பிள்ளைய குட்டின்னு ஒருக்கா வரட்டும் போய் பார்த்துக்கிடுவோமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு ஊரை பார்த்து வந்துருவாங்க. ஆனா நாகக்கண்ணி சொன்னா, என்ன சொன்னா? பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவர் வர மாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டானா. ஏன் வாங்க மாட்டார் அவரு? பிள்ளை இல்லா வீட்டுல அன்னம் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? அன்னதோஷம் பிடிக்குமா அப்படின்னு அவன் கூட பிச்சை வாங்க மாட்டுக்கானே மன்னவா. மலடி மலடி என்று எனக்கு மாநிலத்தில்
இரசி மலடி என்று என்னை இனத்தாரெல்லாம் பேராகி விட்டது நான் தாங்கரைக்கு போன அண்ணாவாரம் மலடிங்கிறார் குளத்தாங்கரைக்கு போன என்ன குழந்தை இல்லாதவன் என்று பேசுகிறாள் மன்னவா உங்க தேவி நான் ஆகக்கண்ணி நான் என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் குழந்தை இல்லை ஆவை அடித்தேன் நான் கொடுமை செய்திட்டேன் வைத்தாரோட அடைக்கலத்தை நான் வயிறு எறிய செய்திட்டேன் இல்ல ஓட்ட நாளை மறக்காக உண்டு நான் போட்ட அந்த தோசை உண்டு பட்டர நெல்லடியில பதற எல்லை கலந்து பிச்சைக்கு வந்த வேற பின்னால் வர சொல்லிட்டேன் நான் அண்ணன் மண்டு வந்த வேற பாவி அடுத்து வர சொல்லிட்டேன் ஒரு தாயில்லா பிள்ளைகள் நான் தலையிலிட்டு அடித்தேன் வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டா கார வட்டி போட்டல்லவோ கடை வயிறு நிறைத்ததுண்டா கன்றுக்கு நான் பாலிடா கறந்து நானே உண்டிட்டேன் உச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டாடி திட்டேன் நான் வார வர போற வேற வம்பு தும்பா பேசிட்டேன் பொங்கது வினாக என்ன பாவம் நாமல் செய்தோம் என்ன பாவம் நாமல் செய்தோம் அண்ணா இதுவரைக்கும் குழந்தை இல்லை ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பிச்சை வாங்க மாட்டார்கள் மன்னவா நான் என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் எனக்கே தெரியவில்லை தெரியவில்லை ஐயா ஆவை அடித்தேனா நான் அறக்கொடுமை செய்தேனா ஆமா பட்டர நெல்லிலே நான் பதற எல்லி கலந்தேனா ஆமையா ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்தனா தோசை உண்ட அப்படின்னா என்ன ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்தனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் அந்த காலத்துல காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாது வேற என்னது சம்பளம் கிடையாதுன்னா ஆ. கூலி இல்லாம ஆ. வேலை பார்த்த கூலி அந்த காட்டுல என்ன பயிர் விளையுதோ சரி நெல்லுனா நெல்லு ஆ சோளம்னா சோளம் சரி பச்சை பயிர்னா பச்சை பயிர் சரி என்ன நவதானியங்கள் விளைந்தாலும் ஆமா அறுவடை செய்யக்கூடிய பயத்துல ஒரு கொத்து ரெண்டு கொத்து தாரேன் சரிதான் அப்படின்னு கொத்து கணக்கு சொல்லித்தான் வேலைக்கு கூட்டு போவாங்க அந்த காலம் இப்படி துட்டு பழக்கம் கிடையாது, ரொம்ப துட்டு கிடையாது. கிடையாது 10 ரூபாய் பார்க்கணும் பெரும்பாடு படணும், ரொம்ப கஷ்டம். அதனால வேலைக்கு போனா கூலியே இந்த பயத்தை தான் கொடுப்பாங்க. ஆமா, நெல்ல இருக்க போனா நெல்லு கொடுப்பாங்க, நெல்லு கொடுப்பாங்க. ஆமா, சோளம் இருக்க போனா சோள கதிர் கொடுப்பாங்க, கேப்பா இருக்க போனா கேப்ப கதிர் கொடுப்பாங்க. சரி, அதே மாதிரி கடலை எடுக்க போனோம்னா கடலை கொடுப்பாங்க, கடலை. அப்ப என்ன அறுவடை பண்ணுகிறோமோ அதைத்தான் கூலியா கொடுப்பாங்க. அப்ப 2 கொத்து உனக்கு அளந்து போடுதான் தாயே, நீ நாளைக்கு வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனா மறுநாள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு அவங்க வரிசையா நின்னு இந்த கூலி வாங்குவாங்க. சரி, அப்ப கூலி வாங்கும் போது சில பேர் பிள்ளையோட போவாங்க. பிள்ளையோட போனா பிள்ளை கூலின்னு தனியா கொடுப்பாங்க. சரி, அந்த பிள்ளைக்காக பிள்ளை கூலின்னு தனியா கொடுப்பாங்க. அதனால பிள்ளையும் சேர்த்து கொண்டு போயிருப்பாங்க. அப்ப வரிசையில நின்னு அவங்க கூலிய வாங்கிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்காரம்மா என்ன செய்வா தெரியுமா? அந்த ஐயா நல்லா தான் அளந்து போடுவாரு. சரி, நம்ம ரொம்ப காட்டாது. அந்த ஐயா நல்லா தான் அளந்து போடுவாரு. அந்த அம்மா அங்க இருந்து வருவா. அவரை கூப்பிட்டு, ஏயா அவ விடியா காலமே வந்து இன்னும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்திருக்காள, இந்த சின்ன மரக்கா கொண்டு அவளுக்கு அளந்து போட்டா சரியா வருமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வருமியா, நம்மளோட புண்ணியவதியா இருக்கா, அதை கொண்டு அளந்து போடும் அந்த அம்மா சொல்லுவா. இவர் எண்ணிவாரு, நம்ம பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்ல மனசு ஒழுக்க அப்படின்னு இந்த சின்ன மரக்காவை வச்சுட்டு
வீட்டுக்குள்ள இருக்கும் பெரிய மரக்கா. இவட்ட இப்படி மனசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அப்பவே ஊரு போட்டுருப்போமே. அதானே அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாளா செண்டால பார்த்து வச்சு இன்னைக்கு பெருமையா பேசி பெரிய மரக்கால கொண்டு அளந்து போட சொல்லி அப்படின்னு பெரிய மரக்காவை விறுவிறுன்னு எடுத்துட்டு வருவாரு. அளந்து போடணும். அவர் சந்தோஷமா நெல்ல கவக்கணும் கோதுவாருல கட்டி நிப்பாரு. அவர் கவக்கணும் கோதும் போது கீழே ஓடி பாதி நெல்லு கீழே ஒளிவீரும். ஐயோ அது என்ன மரக்கா? ஓட்ட போட்ட மரக்கா. ஆமா மரக்கா. அவன் குடுப்பாளா? இந்த பயிர் இப்படி முத்தா விளைஞ்சிருக்கு, இதை அள்ளி இவளுக்கு குடுக்கவான்னு அவன் அப்படி பேசுவாளாம். ஆமா. அப்ப இந்த விவரம் தெரியாம இந்த ஐயாவும் அளந்து போடுவாரு. அதை ஒரு பாவம் தானே. யாராக இருந்தாலும் என்ன தொழிலாளிகளின் வயத்துல யாருமே அடிக்க கூடாதியா. அதேதான் ஒரு வேலை பார்த்தவங்களுக்கு சரியான கூலிய குடுக்கணும். ஆமா. அந்த சரியான கூலிய குடுக்கலன்னு வைங்க, என்ன ஆகும்? அவங்க பாவம் நம்மள சும்மா விடாது. விடாது. ஆமா ஆமா. அது ஒரு பெரிய பாவம். ஆமா பெரிய பாவம் ஐயா. அப்போ இவங்க வேலை பார்த்தவங்களுக்கு கூலிய குறைச்சு போட்டானா அந்த பாவம் இவளுக்கு தானே. அதேதான். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னான். மண்ணானா ஓட்டானாலி மரக்கா கொண்டு ஓட்டானந்த தோசம் உண்டா நான் பட்டற நல்லதில பதற எல்லி கலந்து தண்ணீரை வடிப்பா வடிப்பான கவலை கொண்டு ஆண்டவனார் அருள் இருந்தா 60க்கு அப்பால நமக்கு அழகான பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70க்கு அப்பாலும் எந்த பிள்ளை இருக்குமடி நல்லா இருக்கும். அதனால நீ கவலைப்படாத. வேண்டாமா அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொன்னார். அப்ப நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? இல்லையே இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண ஒரு முதல்ல இல்லை.
காலத்துல பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா? அதேதான் அதேதான். மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தா தோணுமா? அப்போ விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்ப காடுகரைக்கு தாய்மார்கள் வேலைக்கு போனாங்கன்னா விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சிருவா. விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு பிந்தி தூங்கி முந்தி எந்திரிப்பாளாம். பிந்தி தூங்கினா நைட்டு தூங்கும் போது 1 மணி ஆகும். 12 மணி 1 மணிக்கு படுப்பா. காலையில முன்னால 4 மணிக்கு எல்லாத்துக்கும் முன்னால எந்திரிச்சிருவா. அப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு அம்மா எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவா. பணியாரமா உன் வீட்டுக்காரி சுட்டு தருவா. சோளத்தை ஊற போட்டு சோள கஞ்சி காய்ப்பாயா? ஆமா. அப்ப சோள கஞ்சியை ஊற போட்டு மாமியாலும் மருமகளும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஊறின சோளத்தை மாத்து விளக்கு போட்டு இடிப்பா. ஆமா. அப்ப மாத்து விளக்கு போட்டு இடிச்சான்னா அப்ப உள்ள மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருந்திருக்கா? இப்ப உள்ளவா மாமியா மருமக கையில உலக்கையை கொடுத்து பாரு, அவ மண்டையை உடைச்சு போட்டுருவா. அப்ப மாத்து விளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில வேக வைப்பா. வேக வச்சு சோள கஞ்சியை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது? முறக்கருவாடு. அது கங்குல போட்டு பிரட்டி நல்ல சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. ஆமா. முறக்கருவாடை சுட்டு ஒரு கந்த துணியில சுத்தி சோள கஞ்சியும் முறக்கருவாடை பெட்டியில வச்சு காட்டுக்கு வேலைக்கு வருவா. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு வருவாளாம். இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாச கற்பு இருக்கும். வந்த இடத்துல ஆலமரத்து விழுல இந்த பிள்ளைய தூங்க வச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் அந்த அம்மா வேலை பாப்பா. சாப்பிடணும் பாத்தியா? இவ எந்திரிச்சு அந்த பிள்ளைய முன்னால தூக்கி வச்சு அந்த பிள்ளைய பாத்தியோ பிட்டி பின்னால தேஞ்சி வயது முன்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். சவள பிள்ளை அந்த அம்மா எடுக்கவே மாட்டா. தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மாரியம்மாளுக்கு வருஷத்துக்கு ஒரு மொட்டைக்கு நேர்ந்து விட்டுருப்பா. அப்போ மேற்சட்டை கிடையாது. வசதி உள்ளவங்க தான் மேற்சட்டை போட்டிருக்காங்க. அறையில ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான். அதுவும் காக்கி டவுசரு. அந்த டவுசர்ல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. அதுக்கு சிப்பும் கிடையாது, அதுக்கு பட்டனும் கிடையாது, அதுக்கு கொக்கியும் கிடையாது. ஆமா. எப்படி நிக்கும் டவுசரு? அவன் இடுப்புல போட்டிருக்கான் பாரு கருப்பு கயிறு, அண்ணா கயிறு. அந்த அருணா கயிறுல தூக்கி கட்டியிருப்பான். டவுசர் இங்க இருக்கும். அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு முன்னால மூக்கு 11 வடியும் பச்சை பச்சை சளி பிடிச்சு மணக்கும்ல. 11 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு டவுசர் வாங்கி லட்சணமா இருக்கும். அப்போ அந்த பிள்ளை அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு முன்னால தூக்கி அந்த அம்மா வச்சிருப்பா. சோள கஞ்சியை தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்தி முறை கருவாடை ஒரு கையில கொடுத்து சாப்பிடுறான்னு கொடுத்தா அந்த பிள்ளை என்னிவான் தெரியுமா? சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான். முறை கருவாடை ஒரு கடி கடிப்பான். முன்னால வடித மூக்க ஒரு உரி உரிவான். இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் ஊழ மூக்கு ரொம்ப அப்ப இந்த சோள கஞ்சி ஒரு குடி, முறை கருவாடை ஒரு கடி, மூக்க ஒரு உரி. அப்போ அந்த புள்ள அந்த மூக்க உறிஞ்சி சாப்பிடுவாங்களா? பரட்டுன மூக்கு வயிற்றுக்குள்ள போயிரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாளா, என்ன பத்த ஐயா, நான் பத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுத அழகா பார்த்தா என் கண்ணே பற்று போலக்க அப்படின்னு அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சு 2 பேரும் சேர்ந்து அந்த சோள கஞ்சியை குடிப்பாங்களாம். அதுதான் சொல்லுவாங்க. என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. இவ்வளவுதான் பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் கொடுக்க மாட்டான்ல. அப்ப பக்கத்திலே பிள்ளை இல்லாதவளு வேலைக்கு வந்திருப்பா. அந்த அம்மா
நினைப்பாளாம், என்ன நினைப்பா? நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு காத்தார புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாள். அப்படின்னு நினைப்பா. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. ஐயா பிள்ளை இல்ல சாதமா, பிள்ளை இல்ல சாதமா, புழுவாயிருக்குதை, மதலை இல்ல சாதமா, மறந்து போல இருக்குதை, உங்கதேவி நாகக்கண்ணி இருந்தா இழப்பமை, இறந்து போன குச்சமில் கண்ணீரம் அடிப்பாள், கண்ணீரம் அடிப்பாள், கவலை கொண்டு இருப்பாள். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.